3வது மாடி ஏறும்போது மூச்சு வாங்குது அப்படின்னு ஒரு நபர் இன்னைக்கு கிளினிக் வரும்போது சொன்னாரு. இது நார்மலா? அப்நார்மலா? இதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையா? தேவையில்லையா? இந்த மூச்சு திணறல் பத்தி நைஹான்னு ஒரு முக்கியமான கிளாசிஃபிகேஷன் இருக்கு. இது நம்ம எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர்ல வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணி ஆகணும். இன்னைக்கு அது என்னன்னு பார்க்க போறோம். இந்த நைஹால மொத்தம் 4 கிரேட்ஸ் இருக்கு. கிரேட் 1ல நோ சிம்டம்ஸ். சிம்டம்ஸ் அப்படின்னா படபடப்பு, மூச்சு திணறல், நெஞ்சு வலி, தலை சுற்றல், உடல் சோர்வு. இந்த 5 தான் நம்ம சிம்டம்ஸ்னு சொல்றோம். நைஹா 2ல மைல்டு சிம்டம்ஸ் ஆன் மாடரேட் எக்ஸர்ஷன் ஆர் சிவியர் எக்ஸர்ஷன், அதாவது கடுமையான வேலை செய்யும் பொழுது மட்டும் மைல்டான சிம்டம்ஸ் வர்றது. இப்போ இவர் சொன்ன அந்த 3வது மாடி 4வது மாடி ஏறுறப்ப மூச்சு வாங்குறது அப்படிங்கிறது நைஹா கிரேட் 2ல வந்துடுது. நைஹா கிரேட் 3 அப்படின்னா மாடரேட் சிம்டம்ஸ் ஆன் மைல்டு எக்ஸர்ஷன், அதாவது லைட்டான வேலை செஞ்சால் கூட மூச்சு திணறல் அதிகமாக வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள், படுக்கையிலேருந்து இறங்கி பாத்ரூம் போயிட்டு நடந்து வந்தால் கூட மூச்சு வாங்குறது. இது கிரேட் 3. கிரேட் 4 அப்படின்னா சிவியர் சிம்டம்ஸ் ஈவன் ஆன் ரெஸ்ட், உட்கார்ந்துருக்கும் போதும் படுத்திருக்கும் போதும் மூச்சு திணறல் அதிகமாக வருது. நைஹா கிரேட் 1 இருக்கிறவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. கிரேட் 2ல இருக்கிறவங்க ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்து எக்கோ எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. கிரேட் 3 கிரேட் 4லாம் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் தேவை. இதய சம்பந்தமான பிரச்சனை அப்படின்னாலே ஹார்ட் அட்டாக் மட்டும்தான் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. நோ, இது முக்கியமாக ஹார்ட் ஃபெயிலியர், இதயத்திலிருந்து இதயத்தோட பம்பிங் கெப்பாசிட்டி, எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த சிம்டம்ஸ்லாம் வரும். அது ஒரு எக்கோ பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.